2 மாதம் ஒர்க் அவுட் பண்ணாலே எஸ்ஐபிசி ஃபிசிக்கல் கிளியர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஹலோ ஹோல், நான் உங்கள் சுதன். இங்கே எஸ்ஐ பாய்ஸ் எல்லாம் ஃபிசிக்கல் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராக்ரஸ் எல்லாமே நான் கொஞ்சம் நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபிசிக்கலுக்காக. அவங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒரு 400 ட்ரையல் ரன் வைக்கிறப்போ அவங்க எல்லாருமே அந்த 400 ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு டபுள் ஸ்டார் வராததே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ அவங்களுக்கு ஃபிசிக்கல் 400 ட்ரையல் ரன் வைக்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு 3-2 செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியான விஷயம் தான். பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அவங்க எல்லாருமே ரொம்ப நாளாக ரொம்ப லாங் டைமாக அவங்க ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்காங்க. அதனால் அவங்களால இப்போதைக்கு அதை கிளியர் பண்ண முடியுது. எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. பட் நீங்கள் இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 2 மாதம் தான் இருக்கும் ஃபிசிக்கல். இந்த டைம் எதுவும் கேஸ் நடந்துகிட்டு அதனால் ஒரு லாங் டைம் கிடைக்கிது. இதே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போதைக்கு 2 மாதம் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். அது யாருக்கு ஈஸியாக இருக்குன்னா, யாராவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, இல்லை யாராவது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக கிரவுண்டில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த 2 மந்த்ஸுங்கிறது கரெக்டாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். பட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. திருப்பி லாங் ஜம்ப் பற்றி ஒரு வீடியோ சொல்கிறேன். திருப்பி நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த பார்ப்போம். பை.